தலைமைத்துவத்தை எங்கிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது த காட்ஃபாதர் படத்தில் வரும் மைக்கேல் கார்லியோன் என்ற கற்பனை கதாபாத்திரம் காட்டிய காம், ஸ்ட்ராட்டஜிக், பவர்ஃபுல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் அனாலிசிஸ் மட்டுமே, மூவியுடன் எந்த அஃபிஷியல் தொடர்பும் இல்லை. மைக்கேலின் மிகப்பெரிய பலம் அமைதி. அமைதியாக இருக்கும் ஒரு தலைவர் தெளிவையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வருகிறார். உணவகத்தின் பரபரப்பான நேரத்தில் பதட்டம் தவறுகளை உருவாக்கும், அமைதி செயல்திறனை உருவாக்கும். தலைவர்கள் உடனடியாக எதிர்வினையாற்றுவதில்லை, அவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். தூண்டுதல் என்பது உணர்ச்சி, தலைமை என்பது பகுப்பாய்வு. சிந்தியுங்கள், முடிவெடுங்கள், செயல்படுங்கள். அப்படித்தான் தவறுகள் மேம்பாடுகளாக மாறும். உங்களுடைய பாடியார்டின் அடுத்த நகர்வை அறிவது உங்களுக்கு அந்த சக்தியை அளிக்கிறது. தயாரிப்பு என்பது பாதுகாப்பு, வியூகம் என்பது உயிர்வாழ்வு. மைக்கேல் நாட்களை அல்ல, பல வருடங்களை முன்னரே திட்டமிட்டார். நீண்ட கால தாக்கத்தை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் போதுதான் ஒரு உணவகம் வெற்றி பெறுகிறது. தொலைநோக்கு பார்வை வலிமையை உருவாக்குகிறது. யார் விசுவாசமானவர், யார் ஆபத்தானவர் என்பதை ஒரு தலைவர் அறிந்திருக்க வேண்டும். நடத்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. விசுவாசம் வலுவான குழுக்களை உருவாக்குகிறது. நாடகம் போடுபவர்களால் ஒரு நல்ல குழுவின் பலத்தை பலவீனமாக்கும். மரியாதையை கேட்டு பெற முடியாது, அது நேர்மை, கண்ணியம் மற்றும் நிலைத்தன்மை மூலம் சம்பாதிக்கப்படுகிறது. வார்த்தைகள் சத்தத்தை உருவாக்கும், செயல்கள் செல்வாக்கை உருவாக்கும். மைக்கேல் கார்லியோன் காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டார். வணிகம் வேகமாக மாறுகிறது. தகவமைப்பவர்கள் உயிர் பிழைப்பார்கள், எதிர்ப்பவர்கள் மறைந்து போவார்கள். எல்லா தகவல்களும் அனைவருக்கும் உரியவை அல்ல. சரியான தகவல் சரியான நபருக்கு சரியான நேரத்தில் கூற வேண்டும். அதுவே பொறுப்பான தலைமைத்துவம். ஒரு தலைவர் தயங்கும் போது குழு வழிதவறி போகிறது. ஒரு தலைவர் தெளிவாக இருக்கும்போது குழு நம்பிக்கையுடன் செயல்படுகிறது. முடிவெடுக்கும் திறன் என்பது வழிகாட்டி திசை போல. மைக்கேல் கார்லியோன் உணர்ச்சிகளை முடிவுகளிலிருந்து பிரித்தார். அமைதியான தலைவர் அமைதியான குழுவை உருவாக்குகிறார். தொழில்முறை என்பது உணர்ச்சி கட்டுப்பாடு. தலைமைத்துவம் என்பது சத்தம் போட்டு வேலை வாங்குவது அல்ல. அது தெளிவு, வியூகம், விசுவாசம் மற்றும் அமைதியான பலம். ஒரு நோக்கத்துடன் வழிநடத்துங்கள், சக்தியுடன் வழிநடத்துங்கள், அமைதியாக வழிநடத்துங்கள்.